வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ எடிட் பண்ண போகிறோம். வீடியோ பார்த்துக்க மாதிரி அந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுன்னு பார்க்க மாதிரி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இப்போ இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம யூடியூப்பில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அதை அலைட் மோஷன் இன்புட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு லிங்க் தான் கொடுத்துருப்பேன், ஓகேவா? அதை லிங்க் பண்ணோடனே அந்த லிங்க் டவுன்லோட் பண்ணோன்னே இன்புட் பண்ணிட்டு அலைட் மோஷன் அப்போ ஓப்பன் பண்ணி இந்த இன்புட் பண்ண லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஓப்பன் பண்ணோன்னே என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஃபாண்ட் உங்களுக்கு இல்லை அப்படின்னா அந்த ஃபாண்ட் நேம் வந்து வெஸ்டர்ன் டெமோன், அதிலே உங்களுக்கு நேம் மிஸ்ஸிங் கொடுத்து ஃபாண்ட் நேம் வரும். அதை கொடுத்து டாஃபாண்ட்.com அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதில் கூகுளில் போய் கொடுத்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ண தெரில அப்படின்னா ஃபாண்ட்டுன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நான் அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ எடிட் பண்ணி போடலாம், ஓகேவா? இப்போ இந்த வீடியோ எப்படி ஆட் பண்ணுறது, ஜஸ்ட்டு நம்ம ஃபோட்டோ ஆட் பண்ணி எப்படி இந்த வீடியோ 3D வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம், ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ஒரு இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளூ கலரில் ஒரு இமேஜ், அந்த இமேஜை கிளிக் பண்ணி 4 இமேஜ் கொடுத்துருப்பேன். 4 இமேஜ் ஜஸ்ட்டு நீங்கள் ஃபோட்டோ மட்டும் ஆட் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் நான் வச்சா சொல்கிறேன். அதை கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில் போய்ட்டு எப்பவும் போல் ஃபிலிம் மாதிரி லெட்டர் மாதிரி போட்டு இல்லை நம்பர் மாதிரி போட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பனும் ஆட்டோமேட்டிக்காக இமேஜுக்குள்ளே போயிடும். இதில் போய்ட்டு உங்களுக்கு எந்த மாதிரி பிஜிஎம் வேணுமோ எந்த மாதிரி யார் இமேஜ் வச்சு எடிட் பண்ணுறீங்களோ அந்த இமேஜை செட் பண்ணிக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இப்போ இந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜ் இங்கே ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட் ஆகிரும், ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த இமேஜ் இங்கே ஆட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வேறு இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அடுத்து இந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. இமேஜில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா கேமரா ஆப்ஷன் ஆன் பண்ணிங்க. அது எப்படி ஆன் பண்ணுறதுன்னா பக்கத்தில் ஆரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே அது பக்கத்தில் ஸ்கொயர் பாக்ஸ் சின்னதாக இருக்கும். அதில் லாஸ்ட்டாக இருக்கிறத அம்புக்குறி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஆரோ மார்க் மாதிரி லேஸ்ட்டாக மேலே போட்டு ஒரு க்யூப் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணி கேமரா மாதிரி இருக்கிறத எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்துடும். இதை இப்படி ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? கரெக்டாக இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி உங்கள் இமேஜ் ரொம்ப சின்னதாக இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ரெட் கலர் இமேஜ் இருக்குது, நீங்கள் எந்த இமேஜ் சின்னதாக இருக்கோ அதை கிளிக் பண்ணி லைட்டாக இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? சரி, இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஜூம் ஆப்ஷன் வச்சு இப்படி ஜூம் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேங்களா? வேறு எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம், ஓகேங்களா? கரெக்டாக இருக்கும். இப்போ அதே மாதிரி இதில் வந்து ரொம்ப ஜூம் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அதே மாதிரி நீங்கள் ஜூம் அவுட் குறைச்சிக்கோங்க. நான் இப்போ வேறு வீடியோ நான் முதல்ல ப்ரிவியூவில் வேறு இமேஜ் வச்சு மாற்றி வந்துருப்பேன். நீங்கள் அதே மாதிரி உங்கள் இமேஜை செட் பண்ணணும்ல, அதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? இப்போ மூவ்மெண்ட் அன்ஃபார்ம் போய்ட்டு இதை சின்னதாக லைட்டாக மூவ் பண்ணி வச்சுட்டு அப்படியே தான் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். இப்போ கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்மளாவே, ஓகேங்களா? இப்போ இது எப்படி பண்ணணும்னு பார்த்தாச்சு. இதே மாதிரி இதில் உங்களுக்கு எந்த சாங்க்கு 3D வீடியோ வேணுமா, நார்மல் வீடியோமா, எந்த வீடியோ எடிட் பண்ணணும், எப்படி எந்த சாங்க்கு எடிட் பண்ணணும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம எப்படி எடிட் பண்ணுறது நம்ம டெய்லி வீடியோ போடுவோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்புறம் நம்ம நோட்டிஃபிகேஷன் வரும், ஓகேவா? இது மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணுறது கார்னரில் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் ஆகிரும். எக்ஸ்போர்ட் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அது நம்ம கிளியர் பண்ணி கொடுத்துருவோம், ஓகேங்களா? எக்ஸ்போர்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்க பாருங்கள், சூப்பராகும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.